இமானுவேல் சேகரனின் 67வது குருபூஜை விழாவை முன்னிட்டு அவரது நினைவிடத்திற்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மானாமதுரையில் அமைக்கப்பட்ட தற்காலிக சோதனை சாவடியில் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். வணக்கம் மகேஷ், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தியாகி இம்மானுவேல் சேகரனின் 67வது குருபூஜை விழா இன்று பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்ட உள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கார், வேன், பஸ்களில் என ஏராளமானோர் பரமக்குடிக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி, அதிகரை, கரிசல் குளம் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடியாலானது அமைக்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மானாமதுரை அருகே கரிசல் குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் சோதனை சாவடியில் 3 போலீசார்கள், 5 எஸ்ஐக்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வருகின்ற வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்து பரமக்குடிக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் வாகனங்களில் மேற்கூரைகளிலும் பக்கவாட்டிலும் தொங்கிக் கொண்டு வருபவர்களை எச்சரிக்கை செய்தும் வாகனத்திற்கு உள்ளே அனுப்பி வைத்தும் வருகின்றனர். மேலும் 2 வீலர்களில் பரமக்குடிக்கு நினைவு தினத்திற்கு செல்பவர்களை சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தி 2 வீலர்களில் முழுமையான சோதனை செய்து முறையாக அனுமதி இல்லாதவர்களை அனுமதிக்காமல் பஸ்களில் ஏற்றி அனுப்பி வைத்து வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த வண்ணம் உள்ளதை தொடர்ந்து போலீசார் ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.